அவர் வந்து அழகா இருக்காருங்க, கியூட்டா இருக்காருங்க. பாருங்க கோட் சூட் எவ்வளவு அற்புதமா பொருந்தது அவருக்கு. என் அன்பு சொந்தங்களே, பெருந்தலைவர் காமராசர் இருக்கார்ல, காமராசர் வந்து அவர் கதறு வேட்டி கதர் சட்டை. காமராசர் வெளிநாட்டுக்கு போறாரு. காமராசர் வெளிநாட்டுக்கு போறப்ப அது குளிர் பிரதேசம், குளிர் தாங்க மாட்டாருன்ட்டு அவருக்காக கோட் சுட்டு தைக்கப்படுது. தச்சுட்டாங்க. தைக்கப்பட்ட பிறகு கோட்டு சுட்டு காமராசர் போடல. குளிர் பிரதேசத்துக்கு வேட்டு சட்டையோட போனாரு. நீங்க விருதுநகர் போனா காமராசர் இல்லம் இருக்கு, அங்க போய் பாருங்க. வெளிநாடு போவதற்கான காமராசருக்காக தைக்கப்பட்ட கோட்டு சூட்டு காமராசர் போடாத சூட்டுன்னு போட்டிருக்கு. காமராசர் கோட் சூட்டு போடல. அழகான முதலமைச்சர் கிடையாது, முக வசீகரம் கிடையாது, முக பொலிவு கிடையாது. ஆனால் வருங்கால தமிழ் தலைமுறை குறித்து சிந்தித்தார். மக்களுக்கான தலைவனாக விளங்கினார். அறிஞர் அண்ணா தமிழ்நாட்டை ஆண்டார். தனது பேச்சால வன்மையால தமிழ் மக்களை ஆட்படுத்தினார். அந்த அண்ணாவுக்கு முக வசீகரம் கிடையாது, தலைமுடி கரைஞ்சிருக்கும், பல்ல கல்லு கரையா இருக்கும், ஒரு பாமர தோற்றத்தில் ஒரு சாமானியன் தோற்றத்தில் இருப்பாரு. ஆனா தமிழ்நாட்டை அவரும் ஆண்டார். அந்த காமராசர், அந்த அண்ணா போன்ற மேதைகள், பெரும் தலைவர்கள் ஆண்ட நிலத்துல எதுவுமே தெரியாத ஒருத்தரை கொண்டாந்து தமிழ்நாட்டை முதலமைச்சர் ஆக்கி விட்டதெல்லாம் வரலாறு காரி துப்போம். வரலாறு காரி துப்போம். இன்னைக்கு வந்து நியாயப்படுத்துறாங்க. தாவேக்கா கொடுங்க, ஓட்டு போட்டோம், கொஞ்சம் காலம் கொடுங்க, 6 மாச காலம் கொடுங்க, 6 மாசத்துல அப்படியே தூக்கி நடித்திருவாரு. இப்ப அவற்ற காசு இல்லைங்க. திமுக கஜானாவை காலி பண்ணிட்டு போயிடுச்சு. திமுக கஜானாவை காலி பண்ணிட்டு போயிட்டான்னு தெரிஞ்சுதானே நீ வந்து தாய் மாமன் திட்டம், ஓப்படியா திட்டம், நாத்தா திட்டம்லாம் கொடுத்த. எதுக்கு? திமுக இலவச அறிவிச்சான், அதிமுக இலவச அறிவிச்சான். இலவச அறிவிச்சு கஜானாவை காலி பண்ணான். நான் இலவசம் அறிவிக்க மாட்டேன், புரட்சிகரமான திட்டங்களை கொண்டு வர்றேன், மக்களுக்கு எது தேவையோ அதை தரேன்னு சொல்லணும். இது தாய் மாமன் சீரு, தங்க மோதிரம், பிறக்கிற குழந்தைக்கு எதுக்கடா மோதிரம்? மோதிரத்தை போட்டா நீ மாட்டினவனே அவன் கழட்டிட்டு போயிடுவான். கழட்டிட்டு போய் டாஸ்மாக் கடையில் நிற்பான். என்ன செய்ய போறேன்? நாங்கள் பெண்கள் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் அதிரடிப்படை அமைச்சிருக்கோம். சிங்கப்பெண் அதிரடிப்படை, விஜய் போலவே அதுவும் டம்மி. பேர் வந்து சிங்கப்பெண், பேர் நல்லா இருக்கே. அதிரடிப்படை பேர் அற்புதமா இருக்கே. பேரு சிங்கப்பெண் அதிரடிப்படை. மற்றபடி அந்த படைக்கு ஒரு அதிகாரமும் இல்லை. வெறும் அந்த சீருடைய போட்டுக்கிட்டு குழுக்கள் எடுக்குமா தெரிய வேண்டியதுதான். அன்பு சொந்தங்களே, சிங்கப்பெண் அதிரடி படைங்கிற அந்த படை ஒரு குற்றம் நடந்துச்சுன்னா போய் புலனாய்வு பண்ணலாமான்னா புலனாய்வு பண்ண முடியாது. ஒரு குற்றவாளியை விசாரிக்கலாமான்னா விசாரிக்க முடியாது. அப்புறம் என்ன பண்ணலாம்? ரோந்து போகலாம், வாகனத்தில் ரோந்து போகலாம். ரோந்து போறப்ப எவனாவது ஒருத்தன் பெண்கள்கிட்ட தப்பானதுக்கிறான்னா ஓடி போய் தடுக்கலாம், இல்ல அவனை பிடிச்சு சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் ஒப்படைக்கலாம். ஆனா வழக்கு போறதா இல்லைங்கிறத காவல்துறை அதிகாரிகள் தான் முடிவு பண்ணுவாங்க. சிங்கப்பெண் அதிரடிப்படை முடிவு பண்ணது. எப்படி? இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படைக்குன்னு பிரத்யேகமாக ஏதாவது ஆயுதம் கொடுக்கப்பட்டிருக்கா? இல்ல. பிரத்யேகமாக அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கா? இல்ல. பிரத்யேகமாக பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கா? இல்ல. இவ்வளவு நாட்களாக காவல்துறையில பணிபுரிஞ்ச பெண்களை தூக்கி வேற உடைய கொடுத்து சிங்கப்பெண் அதிரடிப்படை. தமிழ்நாட்டில் மக்கள் தொகை 4 கோடி பெண்கள். ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் 4 கோடி பெண்கள் இருக்காங்க. ஆனா சிங்கப்பெண் அதிரடிப்படையோட ஒட்டுமொத்த எண்ணிக்கைங்கிறது 2565 பேர். வெறும் 2565 பேர். அதை விரிவாக்கம் பண்றோம்ங்கிறாங்க. அடுத்தது விரிவாக்கம்னா மேலும் 2500 பேர் எடுக்க போறேன். அப்ப எப்படி பார்த்தாலும் ஒரு 5000 பேர் வச்சுக்கோமே. 5000 பேரை கொண்டு 4 கோடி பெண்களை ரோந்து போய் சிங்கப்பெண் அதிரடிப்படை காக்க முடியுமா? அன்பு சொந்தங்களே, இங்கிலாந்து நாடு இருக்கு பாருங்க. இங்கிலாந்து நாட்டுக்கு இணையான நிலப்பரப்பை கொண்டது தமிழ்நாடு. உலகத்தில் இருக்கக்கூடிய 100 நாடுகள் 100 நாடுகளை விட பெரிய நிலப்பரப்பை கொண்டது தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டில் திருத்தணிங்கிற ஒரு தொகுதியவே சுற்றி வர முடியாது, அவ்வளவு பெருசு. ஆனா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் இந்த 5000 சிங்கப்பெண் அதிரடிப்படை போய் சுத்தி வந்து காவல் காத்து
பெண்களுக்குதான குற்றங்களை பூரா ஒழிச்சிரும்னா இதை போல கேலி குத்ததா உண்ட? வீதிக்கு வீதி டாஸ்மாக் கடை இருக்கு. நான் திமுக எதுக்குறேன், அதிமுக எதுக்குன்னு சொல்றேன். தாவேக்கா எங்கள் ஆட்சியில் மதுபான கடை இருக்காது, நாங்கள் மதுபான கடையை மூடுறோம். சொல்லு சொல்லு. மதுபான கடை மூலமாக வரக்கூடிய வருமானத்தை நாங்கள் சார்ந்து இல்ல, நாங்க மாற்று பொருளாதார பெருக்கத்துக்கு, மாற்று திட்டங்களுக்கு வேலை செய்கிறோம். மதுபான கடைகளை மூடுவோம் என்று அறிவி. ஏன் அறிவிக்க மாட்டேங்கிற? என்ன அறிவிக்க மாட்டாங்க? நாங்க 700 கடையை மூடிட்டோம். மூடிட்டு இந்த பக்கம் மூடிட்டு அந்த பக்கம் திறந்துட்டோம். வேற என்ன? என் அன்பு சொந்தங்களே, எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் 500 கடையை மூடுறேன்னா, ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் 500 கடையை மூடுறேன்னா, ஸ்டாலின் ஆட்சி காலத்தில் 500 கடையை மூடுறேன்னா, எல்லாம் வர்றப்ப என்ன பண்றாங்க? கடையை மூடி விட்டு எலைட்டுக்காக கொடுத்துட்றேன். எலைட் கடை அப்படின்னு திறக்க விட்டுறேன். கடையை மூடதான் சொல்றேன். ஆனா டாஸ்மாக் வருமானம் 48,000 கோடி அப்படின்னா 48,000 கோடி தான் இருக்கு. 45,000 கோடியா குறையிறது இல்லை. அப்ப நிர்வாகத்துல என்ன மாறுபாடு? திமுக இன்னைக்கு அல்லாடி நிக்கிறான். இங்க ஒப்பாரி வைக்கிறான், கல்யாண வீட்டில் போய் ஒப்பாரி வைக்கிறான், கருமாதி வீட்டில் போய் ஒப்பாரி வைக்கிறான், ஒப்பாரி வைக்கிறேன். திமுகவுக்கு இந்த தோல்வி சரிதான், உனக்கு இந்த தோல்வி சரிதான். நீ நேர்மையா களத்துல நின்னியா? ஒழுங்கா மக்களுக்கான ஆட்சியை கொடுத்திருந்தா ஏன்டா அவனை தோக்கடிக்க போறேன்? ஏன் தோக்கடிக்க போறேன்? நீ கேடு கட்ட ஒருத்தன் உள்ள உட்காந்துட்டான். காரணம் திமுக கோட்டை விட்டது. நீ ஆட்சியை கொடுக்க சொன்னா கொடுமை பண்ண 5 ஆண்டு காலத்தில் மக்கள் எதை பத்தி கவலைப்படாம தூக்கி போட்டேன் விசிலுக்கு. தமிழக சட்டமன்றம் கேலி குத்தா போய் நிக்குது. சட்டமன்றத்தில் மக்கள் பிரச்சனையை பேச ஆள் இல்லைங்க. ஏன்னா தாவேக்கா மக்கள் பிரச்சனைகளை ஒருபோதும் விவாதிக்க மாட்டான். அவனுக்கு தெரியவும் தெரியாது, அதை பத்தி நோக்கமும் கிடையாது. திமுக மக்கள் பிரச்சனையை பேசுவதற்கான அருகதையோடு இல்லை. நீங்க சிந்திச்சு பாருங்க, காவல்துறை மரணம், காவல்துறையே ஒருத்தரை அடிச்சு கொலை பண்ணது அப்படின்னு சட்டமன்றத்தில் விவாதிக்கணும்னா, திமுகவோட ஆட்சி காலத்தில், அதாவது மார்ச் மாதம் ஆகாஷ் டெலிசங்கிற ஒரு தம்பி காவல்துறையால் அடித்து கொலை செய்யப்படுற. கொலை செய்யப்பட்ட பிறகு நாங்கள் உடம்பை வாங்க மாட்டோம்னு அவனோட பெற்றோரும் குடும்பத்தாரும் சொல்லி அந்த உடம்பு மதுரை அரசு மருத்துவமனையிலே வைக்கப்பட்டு 3 மாத காலமாக சட்ட போராட்டம் நடத்துறாங்க. கடைசியில் நீதிமன்றம் கைவிட்டுருது. தாவேக்கு ஆட்சி வந்துடுது. தாவேக்கு ஆட்சி வந்த பிறகு திமுக ஆட்சி காலத்தில் எந்த காவல்துறை சேர்ந்தவன் அடிச்சு கொன்னாலும் அவன் மேல கொலை வழக்கு போட்டு நீ சிறைப்படுத்திருந்தா நீ திமுகவுக்கு மாட்டான ஆளு. நீ என்ன பண்ற? திமுக இருந்தா என்ன பண்ணுவானோ அதே பண்ற. அப்பனையும் ஆத்தாலையும் கைது பண்ணிட்டு பிள்ளை உடம்ப கொண்ட அவசரமா அடக்கம் பண்ற. இது என்ன வழியா நிர்வாகம்? இதை சட்டமன்றத்தில் திமுக பேசுமா? பேசாது. என்ன கொலை பண்ணதே அவன் தான். தாவேக்கா பேசுவானா? அவனும் பேச மாட்டான். அப்ப மக்கள் பிரச்சனைகள் விவாதிக்கப்படாது.